ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவாக என்னில் அன்பு கூர்ந்தீரே. ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவாக என்னில் அன்பு கூர்ந்தீரே. உமதன்பு மாறவில்லை, உமதன்பு மறையவில்லை. உயிரே உயிரே அன்பு நிறைந்தவரே, உம் கிருபை குறையவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தியானத்திற்காய் அவர் கொடுக்கிறவருடைய வார்த்தையானது ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அன்பானவர்களே, இதோ இந்த இடத்துல கிறிஸ்துவனுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லுகிற பரிசுத்த பவுல் இந்த வார்த்தையை அவர் நமக்கு கொண்டு வருகிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கணும் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையணுன்றதுக்காக அவரை சாக ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திபாரம் தேவனுடைய அன்பு. அந்த அன்பை தேவன் வெளிப்படுத்துகிற விதம் தன் மகனை போய் ஊழியம் செஞ்சுட்டு பிரசங்கம் பண்ணிட்டு அற்புதம் செஞ்சுட்டு வான்னு அனுப்பாம அதனோடு கூட சேர்ந்து என் ஜனத்திற்காக நீ சாகணும், ரத்தம் சிந்தணும், மரணத்தை அனுபவிக்கணும்னு பாட அனுபவிக்க அவரை அனுப்பினார். எதற்காக உங்க மகனை இப்படி சாக வைக்கிறீங்கன்னு கேட்டா, பாவியலாக நம்மேல் தேவன் தமது அன்பை காண்பிக்கும்படிக்கு. அதைதான் இங்க சொல்லுகிறார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, நீதிமானாயிட்டு பிறகு இல்லை, பாவியா இருக்கும் போதே பாவியா இருக்கிறோம் தெரிஞ்சே இயேசு நமக்காய் செத்தத சாவா பார்க்காம தேவன் நம்மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரியதா இருக்கிறது என்று பாருங்க. பாவியா இருக்கும் போதே மகனை சாக வச்சாரு. இப்போ பிள்ளைகளாய் மாறிட்டோமே, அந்த அன்பு மாறிடுமா? ஒரு காலமும் மாறாது. ஒரு வசை நித்தியத்திற்கு என்று முன்குறிக்கப்பட்ட நீங்களும் நானும், எனக்கு அன்பானவர்களே, அந்த அன்பை பிடித்து கொண்டு, அந்த அன்பை புரிந்து கொண்டு தொடர்ந்து அந்த அன்பிலே நிலைத்திருப்போம். நம்மை ரட்சித்த அந்த அன்பு நம்மை பிரியமானவர்களை கைவிடாதபடி நடத்தும். தொடர்ந்து அந்த அன்பு உங்களை வழிநடத்த அந்த அன்பிலே முழுகுங்கள். அந்த அன்புக்கு நன்றி சொல்லுங்க. தொடர்ந்து பிரியமான அன்பிலே வாழுங்க. மற்றவர்களுக்கு அந்த அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, ஆம் சுவாமி, நாங்கள் நல்லவங்களா மாறிட்ட பிறகு உன் மகனை சாக வைக்காம பாவிகளா இருக்கும் பொழுதே ஆண்டவரே உன் மகனை எங்களுக்காக சாக வைத்ததினால் நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்று பாருங்கள் என்ற சத்தியத்தை கேட்காம் சுவாமி. பெரிய அன்புப்பா, கைவிடாத அன்பு. இந்த அன்பை மற்றவர்களுக்கு உன் ஜனங்கள் பகிர்ந்து கொள்ள இன்னும் அந்த அன்பிலே முழுக கர்த்தர் கிருபை பாராட்டும். தொடர்ந்து உமது சமூகம் எங்களை நடத்தட்டும். எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு நிறைந்தவரே, உம் கிருபை குறையவில்லை. God bless you, church. Have a blessed day. Amen.